ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு சிறப்பான நாளோட தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கான ஒரு கதை நாள்ல இந்த மாசத்துல கடைசி நாளா, அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன். ஆலய தரிசனம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சோ இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல நிறைய குழந்தைகள் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா காட்டு கத்து குழந்தைங்க எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் வீடு? கசகசன்னு சத்தம். யாரு வெளிய இருந்து என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, காதுல வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மகிழ்ச்சியின் அவங்களுக்குன்னு ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்துக்கு அந்த உச்ச கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே இருந்து கவனிச்ச ஒரு நபர் பாக்குறாரு, அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு இந்த குழந்தைகளுக்கு அது எதுவுமே என்ன பண்ணல, தெரியல. இவர் வெளியே இருந்து கத்துறாரு, வீடு தீப்பிடிக்குது, சீக்கிரம் வெளியே வாங்க வாங்க வாங்கன்னு என்ன பண்றாரு, கத்துறாரு. அந்த குழந்தைங்க அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஏன்னா அவங்க காதுலயும் ஏறல, காதுல ஏறனால அது பெருசாவும் கண்டுக்கல. ஏன்னா விளையாட்டுல அவ்வளவு என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்டடா மூழ்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ திரும்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல வீட்டு கதவை போய் டக்கு வீடு தீ பிடிக்குது, வாங்க வாங்க வாங்கன்னு அப்பவும் என்ன இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்புறம் கடத்துல டம்முன்னு கதவை தட்டிட்டு, இங்க பாருங்க அவங்களுக்கான சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உங்களுக்கான கேக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க வெளியே இருக்குது, சீக்கிரம் எடுக்க வாரீங்களா, ஐஸ்கிரீம் எல்லாம் உரியிரும் அப்படின்னு கத்திருக்காரு. அம்பூட்டு குழந்தைங்கள என்ன ஆயிடுச்சு, இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளத்திற்குள்ள இந்த மாதிரிதான் பொறாமை, கசப்புணர்வு, காழ்ப்புணர்வு, இப்படி ஏகப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய உள்ளம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எரிந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல பிரசங்கங்களை கேட்கறதுனால, நல்ல நல்ல பெரிய பெரிய தலைவர்களின் சொற்பொழிவுகளை நாம் கேட்பதனால அந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அதைங்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலயதரிசனம் பார்க்கலாம். வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு, மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு. என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு, என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. அயராது உழைத்திடவும், நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். நாள்தோறும் அயராது உழைத்திடவும், நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும், அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும். தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும், தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும். நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. சிறப்பான
ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நல்ல சிறப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பா சொல்லுங்க, ஆலய தரிசனம் முடிஞ்சிட்டு வந்தோம்னா சொல்றேன், நீங்களா என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்னங்கிறத ஆ, சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கும், புதுசாவும் இருக்கும். என்னன்னா இன்னைக்கு வந்து சர்வதேச நண்பர்கள் தினம் அப்படிங்கிறது ஓ. அனுசரிக்கப்படுகிறது. அப்படியா? அது ஆகஸ்ட்ல தானே வரும். எல்லாரும் அதான் ஆமா. தான் சொன்னாலே எல்லாருக்கும் ஆ. டவுட். எல்லாருமே என்ன அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய அது முதல் முதல் ஞாயிற்றுக்கிழமைய ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆமா. ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அளவில் என்ன பண்றோம், நம்ம அதை ம். கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலக அளவுல யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிச்ச ஒரு தினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 30 ம். உலக நண்பர்கள் தினமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாத்திட்டாங்க, அனுசரிச்சிட்டு இருக்காங்க. அனுசரிக்கிறாங்க. இது வந்து 2011 இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு ஓகே, இருக்கோம். ஒவ்வொரு நாடுகள்லயும் அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல வேற வேற நாட்கள் என்ன அதை பண்றாங்க, மாத்திக்கிட்டாங்க. மாத்தி மாத்தி ஓகே. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டாடிக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியாவுல அடுத்த மாதம் வர இருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த தேதியில ஃபாலோ ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அது நண்பர்கள் தினம். ஜூலைலே ஸ்டார்ட் ஆயிடுது. அதை நம்ம எப்ப வேணா அனுசரிக்கலாம். அனுசரிக்கலாம் ஓகே. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த நாள் இன்னைக்கு உலக நண்பர்கள் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சொன்ன அதே நாள்ல இது உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவை புதுப்பிப்பதற்கும் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக வாழ்வதற்குமான ஒரு சிறப்பு நாள். ஆமா. இந்த நாள் இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நட்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். நண்பர்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். இருக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இருந்த ம். நாட்கள்ல என்னென்ன விஷயத்தை இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம், இல்ல ரீக்ரியேட் பண்ணலாம். ம். இப்ப சில புகைப்படங்கள்லாம் வந்திருக்கும். சின்ன வயசுல எல்லாம் வரிசையா நின்று போட்டோ எடுத்திருப்பாங்க. ஆமா. இப்ப எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. அதே மாதிரியான ட்ரெஸ் போட்டு அதே நேரத்துல இருந்து போட்டோ என்ன பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா தான் இருக்கு. பட் அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. அமையல இல்லையா? இன்னைக்கு அதை ரீக்ரியேட் பண்ணுங்க, இல்ல அதை நினைச்சு பாருங்க அப்படிங்கறத நம்ம சிந்திக்க போறோம். அப்போ முதல் விஷயம், நமக்கு நிச்சயமா எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்கள நீங்க முத எப்படி சந்திச்சீங்க, ம். அவங்க கிட்ட முத பேசின வார்த்தை என்ன, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நினைச்சு பார்க்கலாம். பெரும்பாலான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருந்தாங்கன்னா கால் பண்ணி இப்படின்னா உனக்கிட்ட மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு கூட பேசலாம். கண்டிப்பா ஆமா, ஃபோன் பண்ணி yes. எனக்கு வந்து வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டேவா அப்படி சொன்னாங்க. சோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. முத உன்னை பார்க்கும்போது சில நேரம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா சண்டையில தான் ஸ்டார்ட் start ஆகும். ஆகும். கண்டிப்பா. சரியான சண்டை போட்டிருப்பாங்க. யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸா சொல்லிட்டு மாறுவாங்க. கண்டிப்பா. சோ அந்த முதலில் சந்தித்த அந்த அனுபவத்தை இன்று நினைத்து பார்ப்போம். முடிஞ்சா ரீக்ரியேட்டும் சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். படுத்த பகுதி பார்க்கலாம். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு வென்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு வென்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். ஆட்சித் தலைவர்களை நம்பாதீர்கள், ஆட்சித் தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு வென்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு வென்றோர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே,
உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 5வது புத்தகத்தினுடைய இந்த கடைசி 5 திருப்பாடல்கள் துவங்குகிற விதத்தை சொல்லி பார்க்கிற பொழுது அல்லேலூயா திருப்பாடல்கள் என்று சொல்லலாம். இப்போ இந்த 5 பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, முன்னாடி நிறைய திருப்பாடல்கள் இருக்கிறது. எனவே அது ஒத்து வருமா என்று சொன்னால் சரியாக இருக்கலாம் என்று எண்ணலாம். ஆனால் வரலாற்று ஆசிரியர்களுடைய கணிப்பின்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை ஹாகார் அல்லது சக்கரியா இவர்களுடைய திருப்பாடல் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதனுடைய பின்புலத்தை அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக படித்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் இந்த திருப்பாடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை நமக்கு விளங்கும். அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் 1 150 வரை பார்க்கிற பொழுது ஆண்டவரை போற்றுவது இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை புகழ்ச்சியின் திருப்பாடல் அல்லது நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது. யூதர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததை விட அரசன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அந்த எகிப்து அசீரிய அரசர்களை பார்க்கிற பொழுது இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அவர்கள் அடிமைத்தன வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த அடிமைத்தன வீட்டிலே எவ்வளவு துயரப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள், எத்தனை வேலைகள் செய்தார்கள் என்பது அங்கு தெரிந்தது அவர்களுக்கு. அங்குதான் அவர்களுக்கு புரிந்தது. அந்த இடத்திற்கு போறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு எதிராக என்னென்ன பாவம் செய்தார்கள் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் ஓடினார்கள் என்பதை அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். அதிலும் முக்கியமான சந்தேகம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எங்களுடைய கடவுளுக்கு சக்தி இல்லையா, எங்கள் கடவுளுக்கு வல்லமை இல்லையா, எங்கள் கடவுளுக்கு பொறுமை இல்லையா, எங்கள் கடவுள் மன்னிக்க மாட்டாரா என்கின்ற எத்தனையோ சந்தேகங்கள் எழுது. அவருடைய கண்ணீரை கண்டு அவர்களை ஆசீர்வதித்த கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்கள் பல சமயங்களிலே மறந்து போனார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஜெருபாபேல் என்கின்ற இந்த பெயரை நாம் கேட்ட உடனே நமக்கு தெளிவாக புரியும். ஆவி பிரியும் போது மண்ணுக்கு மனிதன் திரும்புவான். அந்த உயிர் இழக்கிற பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு சந்தேகம் இருக்கும் என்பது இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி அந்த ஆவி பிரிகிற பொழுதுதான் நாம் எதை செய்யவில்லை, எதை செய்தேன், கடவுளுக்கு எதிராக எதையெல்லாம் செய்தேன், என்னுடைய வீட்டாருக்கு நான் என்னென்ன செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி கடவுளோடு ஆவியோடு ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். கடவுளுக்கு அது காணிக்கையாக்கப்பட வேண்டும், தூய பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவேதான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது, ஒரு வினை இருக்கிறது. அதற்குரிய ஒரு கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலானது மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விதத்திலே நான் இருக்கிறேன் தகுந்தாற் போன்று அவர் சொல்கிறார். யாக்கோபின் கடவுள், இஸ்ரேலின் கடவுள், நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன், ஒருபோதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. எனவே தான் உங்கள் தனிமையிலே நீங்கள் கடவுளோடு இருக்கிற பொழுது உன்னுடைய பெயரை சொல்லி நான் உன் கடவுள் என்று சொல்லுவார், நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லுவார், நான் உன்னை அபிஷேகம் செய்தேன் என்று சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த கடவுளை முதட்டளவில் புகழாமல் உள்ளத்தளவில் புகழ்ந்து அவரை மாட்சிப்படுத்துவோம். அந்த மாட்சியில் நம்மையும் அவர் ஒளிர்விப்பார் என்கிற எண்ணத்தோடு இந்த நாள் முழுவதும் இறைவனை முதட்டளவில் அல்லாமல் உள்ளத்தளவில் புகழ்கிற ஆற்றலை கேட்போம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய துயரங்கள், நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இவையெல்லாம் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மிடமிருந்து உங்களுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ்கிற ஆற்றலை பொழிவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நண்பர்களோடு நாம் ரொம்ப மகிழ்ச்சியில இணைந்திருந்த அந்த மலரும் நினைவுகள் என்னென்னலாம் நம்ம ரீகால் பண்ணலாம் அப்படிங்கறதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எதை ரீகால் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அடுத்து எதை ரீகால் பண்ணலாம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எது விஷயத்துக்காக நம்ம ரொம்ப சிரிச்சோம், வயிறு வலிக்க சிரிச்சோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ரீகால் பண்ணி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா. அதாவது சில நேரங்கள் வகுப்புல என்ன பண்ணிருப்போம்னா, ஏதாவது ஒரு நிக் நேம் யாருக்காவது ஒருத்தருக்கு வச்சிருப்போம்.
அதை அந்த ஆசிரியர் தெரியாம அவங்க வாயில இருந்து என்ன இருக்குன்னா வந்திருக்கும். சொல்லிடுவாங்க. நமக்கு விஷயம் என்னன்னா புரியும். தெரிஞ்சிரும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாத போது நமக்குள்ள அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா நம்ம சிரிக்கிறத பார்த்து மத்தவங்க பார்த்து நினைப்பா என்னடா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறான் இவன், எதுக்கு சிரிக்கிறாங்க, டேய் சொல்லிட்டாது சிரிங்கடா அப்படிங்கிறப்ப நம்ம உருண்டு வயிறு வலிக்க என்ன பண்ணிருப்போம், சிரிப்போம். சிரிச்சிருப்போம். சில நேரங்கள் ஏதாவது நண்பர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ஏடா கூடமான ஒரு சில விஷயங்கள். ஒரு முறை ஒரு டிராமா நாங்க பண்ணணும். அந்த டிராமால என்ன அப்படின்னா நிழல் நிஜம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தோட சீனை முதல் நடிச்சு காட்டி அதே சீனை உள்டாவா வேற டயலாக் மாத்தி நடிப்போம். அப்போ நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தளபதி, அந்த படத்துல வந்து ஒரு சீனை யாழை ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லி இந்த மம்முட்டியும் ரஜினியும் பேசுற சீனை நடிச்சு காட்டிட்டு யாழ் ட்ரௌசரை ஏன்டா நீ கிழிச்ச அப்படின்னு என்ன பண்ணுவான் கேட்பான். அதுக்கு அந்த ட்ரௌசர்ல ஓட்டை இருந்துச்சு, அதை தொட்டம் கிழிஞ்சிருச்சுங்கிறது டயலாக். இது என்ன ஆயிடுச்சுன்னா பிராக்டிஸ் பண்றப்பெல்லாம் ஓகே, ஸ்டேஜ்ல போறப்ப அந்த டயலாக் சொல்றப்ப எனக்கு நிறைய சிரிப்பு வந்துருச்சு. அவனால டயலாக் என்ன பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியல. எங்களுக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னா அவன் டயலாக ஃபுல்ஃபில் பண்ணல, நாங்க என்ன பண்றோம், சிரிக்கிறோம். எல்லாம் மேடல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற கூப்பிட்டு எப்பா மேடல நீங்க டிராமா பண்ணா கீழே இருந்து தான்ப்பா சிரிக்கணும், நீங்க சிரிக்க கூடாதுப்பா அப்படிலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயத்துல லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதை இன்னைக்கு ரீகால் பண்ணி நினைச்சு பார்க்கலாம். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். படத்தை பத்தி பார்க்கலாம். ஜூலை 30. புனித பீட்டர் கிறிசலோகோஸ். இத்தாலி நாட்டில் இமோலா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 380ஆம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிறிசலோகோஸ். ஆயர் கொர்னேலியுஸ் அவர்களின் திருக்கரங்களால் திருமுழுக்கு பெற்ற இவர் சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார். ஆயர் கொர்னேலியுஸ் அவர்களின் உதவியினால் கல்வி பயின்ற பீட்டர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய திருத்தொண்டர் பீட்டர் கிபி 433ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துவினால் ராவண்ணா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார். அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு இறையியல்பு மட்டும் உடையவர் என்ற தப்பறை போதிக்கப்பட இதனை கடுமையாக எதிர்த்த பீட்டர் கிறிசலோகோஸ் ஆண்டவர் இறையியல்பும் மனித இயல்பும் கொண்டவர் என்று உறுதியோடு கூறினார். திருத்தந்தை 1ஆம் சிங்கராயரின் ஆலோசகராக பணியாற்றிய பீட்டர் திருச்சபையின் கோட்பாடுகளை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தார். ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்து தம் மறையுறையினால் மக்களை வசப்படுத்திய பீட்டர் கிறிசலோகோஸ் கிபி 450ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். அக்காலத்தில் நிலவிய ஓரியல்பு கருத்துக்களை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசு இறையியல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று நிரூபித்த ஆயர் பீட்டர் கிறிசலோகோஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பீட்டர் கிறிசலோகோஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அன்பினை உணர்ந்து அவரிடம் உறவாட முயற்சிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசுறோம் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்த எதை ரீகால் பண்ணும் அடுத்ததா சொல்லுங்க. ஸோ அடுத்ததை எந்த விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா, ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில அட்வென்ச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செஞ்சிருப்போம். அதாவது புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஒரு சில விஷயங்களா இருக்கலாம். மாஸ்க் கட் அடிச்சுட்டு போன ஒரு விஷயமா இருக்கலாம். எங்களுக்கு யூஜி படிக்கிறப்போ நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, விமன்ஸ் டே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3rd and 4th and 5th hour கிளாஸ் இருக்காது, பிரேக்குக்கு அப்புறம் வந்து விமன்ஸ் டேக்கு ஆடிட்டோரியத்தில் பிள்ளைங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பசங்க நாட் அலௌட், ஏன்னா அங்கே ஸ்ட்ரென்த் பத்தாது, அதனால பசங்களாம் என்ன பண்ணிடலாம் கிளம்பிடலான்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணியாச்சு, 11 மணிக்கு கிட்ட பிரேக் விடும், 11:10 கிட்ட 11:30 மணிக்கு தேட்டரில் படம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் என்ன பண்ணோம், மச்சா எல்லாம் படத்துக்கு போனான்னு சொல்லி கும்பலாக என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே பேக்கெட் வழியாக எகிரி வச்சு படத்துக்கு போய் அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க நான் தான் முதல்ல நிற்கிறேன். எங்கள் ஹெச்ஓடி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜோஸ் எங்கே நிற்கிறீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர சொல்லி கிளாஸ் ரூம் போக சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, பசங்களை யாரையும் ஆள காணுமே அப்படிங்கிறாரு. நாங்கள் இருக்கிறோம் தேட்டரில்.
எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. தெரியல. சோ இப்படி சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும் இல்லைங்களா? நீங்களும் அந்த மாதிரி பங்க் கட் அடிச்சிருக்கீங்களா? இல்ல. கொடுத்து வைக்கல. சோ இந்த மாதிரி என்னென்ன அட்வென்ச்சரா நம்ம ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல நடக்கும் அந்த நினைவுகளை நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அந்த மருமவளுக்கும் மாமியாக்காரிக்குன்னா எப்பவுமே ஆவாது. எப்ப பார்த்தாலும் எரிச்சலும் சண்டையும் தான். மாமியாரை வீட்டை விட்டு கடத்த முடிவு செஞ்சா மருமவ, அதுக்காக புருஷனை மடக்கி போட்டுக்கிட்டா. மாமியாவை காடு கடத்தினாதான் நிம்மதின்னு ஒத்த கால்ல நின்னா, சோறு பொங்காம நின்னா. பாவம் இவனு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான், கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். காட்டு வழியில ஆத்தாவோட கிளம்பிட்டான். சாப்பிட்றதுக்கு 2 பொட்டணத்தை கட்டி கொடுத்தா வீட்டுக்காரி. ஒண்ணுல கட்டிச்சோறு புருஷனுக்கு, இன்னொன்னுல வெறும் களிமண்ணு மாமியாக்காரிக்கு. 2 பேரையும் கிளப்பி விட்டா அந்த வீட்டுக்காரி. கிளப்புற அவசரத்துல பொட்டலங்களை தவறுதலா மாத்தி கொடுத்து விட்டா அந்த ஆக்கங்கட்ட கூவை. மனசே கேட்காம பெத்த ஆத்தாவை நடுக்காட்டுல விட்டுப்புட்டு திரும்பிட்டான் புருஷன். பிரிச்ச பொட்டலத்துல களிமண்ணை பார்த்துவிட்டு புரிஞ்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டான். யோசிச்சுக்கிட்டான் ஏதோ நடக்குதுன்னு. வீடு வந்து சேர்ந்துட்டான். ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டான். பாவம் அந்த அம்மாக்காரி காட்டுல கதி கலங்கி போய் நின்னா. அப்போ அந்த பக்கமா வனதேவதை ஒன்று படுபசியா வந்துச்சு. இவளை பார்த்த உடனே பசிச்ச வயிற்றுக்கு சோறு கேட்டுச்சு. இவளும் பாசமா பொட்டலத்தை கொடுத்தா. மாத்தி வச்ச பொட்டலம் தானே, நல்ல சோறு அதுல இருந்துச்சு. பசியாருன உடனே மனசார வரம் கொடுத்துச்சு அந்த தேவதை. நீ வீட்டுக்கு கிளம்பிக்கோ, போக போக இளமையா மாறி நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய காசு பணக்காரியா ஆயிக்கோ, கிளம்பிக்கோ, வீட்டுக்கு போய்க்கோ. வரம் கொடுத்துட்டு போயிருச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டா அம்மாக்காரி. வீட்டுக்கு வர வர ரொம்ப இளமையா மாறி நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய காசு பணக்காரியா ஆயிட்டா. ஆகி போய் நின்னா. பார்த்த மருமவளுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, வனதேவதைக்கு களிமண்ணு பொட்டலம் பிடிக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அதே மாதிரியா தன்னுடைய சொந்த ஆத்தாவை இளமையா மாத்தி பெரிய பணக்காரியா ஆக்க திட்டம் போட்டா. ஊர்ல இருந்து அவசர அவசரமா வரவழைச்சா. அதே மாதிரி ஆத்தாவை புருஷனோட அனுப்பி வச்சா. இப்ப புருஷனுக்கு நல்ல சோறு, அம்மாவுக்கு மண்ணு சோறு. மருமகனும் மாமியாரும் காட்டுக்குள்ள போனாங்க. அவன் அவளை விட்டுவிட்டு வந்துட்டான். அவ காட்டுல அலைஞ்சா. முன்ன மாதிரியே வனதேவதை பசியா வந்தா. இவ ஆசையா மூட்டைய தந்தா. உள்ளே ஒரே களிமண்ணு. பார்த்த உடனே கோபமாயி காண்டாகி சாப விட்டுருச்சு அந்த வனதேவதை. சோறு கேட்டா களிமண்ணா கொடுக்குற ராஸ்கல், இனி நீ வீட்டுக்கு போக 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 கழுதையா மாறிடுவ, கிளம்பிக்கோ, கழுதையா ஆயிக்கோ, கிளம்பு கிளம்பு. உடனே கழுதையா போக ஆரம்பிச்சா. வீட்டுக்கு திரும்பினா. வீட்டுக்கு வர வர அப்படியே கிளண்டு போய் உருவமெல்லாம் அப்படியே மாறி போய் முழு கழுதையாவே ஆயிட்டா அந்த மாமியாக்காரி. கழுதையா போன மாமியாவை பார்த்து புருஷங்காரன் கிடந்து சிரி சிரின்னு சிரிச்சானா. கழுத அம்மாவை பார்த்து அந்த வீட்டுக்காரி தலையில அடிச்சுக்கிட்டாலாம். அதான் வர வர மாமியா கழுத போல ஆனாலாங்கிற கதை. எப்படி இருக்கு கதை? இதே மாதிரி கழுத தேஞ்சு கட்டெருமான கதை இருக்கு. முற்பகல் கெடுதி, பிற்பகல் விளைச்சல். ஒருவருக்கு நீ செய்யும் கெடுதி அவர்களுக்கு கெடுதியைத்தான் செய்யும் என்கின்ற அவசியமில்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். நாம் நண்பர்களோடு மகிழ்ச்சி நிரம்ப நிரம்ப நிறைந்திருந்த அந்த தருணங்களை எதெல்லாம் ரீகால் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இல்லாத ஒரு கெட் டுகெதர் செலிப்ரேஷன் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதை நீங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கூட அப்படி இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, சர்ச்சில் தான். அது இது வரைக்கும் நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஒரு புது ட்ரெஸ் போடுவோம், சர்ச் போவோம், மாஸ் போவோம், அவ்வளவுதான். வீட்டுல எல்லாம் கேக் கட்டிங் இல்ல, வீட்டுல எல்லாம் கட்டிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து எனக்காக கேக்
கட் பண்றாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அதையே நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தருக்கா காலையில எப்பவுமே நாங்க காலைல 6 o'clock மாஸ் தான் போவோம். ஏன்னா எல்லாரும் ஒர்க் போடுறதுனால 6 o'clock மாஸ் போவோம். மாஸ் போயிட்டு நாங்க 3 பேர் இல்லையா, ஸோ 2 பேருக்கு பிளான் பண்ணுவோம் ஒருத்தருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணும்போது எங்கேயா ஒளிஞ்சுப்போம், இல்லை கேக் எடுத்து எங்கேயா மறைச்சு வச்சிருவோம், இல்லை ஏதாவது தாத்தா வயசானவங்க வரும்போது அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருவோம். கொடுத்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், இல்லை பீச்ல கொண்டு போய் கேக் கட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் நாங்க மாத்தி மாத்தி பண்ணிப்போம். அது ஒரு அழகான ஒரு மெமரிஸா எங்களுக்கு நம்ம இருந்துச்சு. சொல்லும் போதே நமக்கு என்ன மைண்ட்ல அந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு அற்புதமான தருணங்கள். சர்ப்ரைஸ் பெற்றுக்கொள்வது ஒரு வித மகிழ்ச்சினா, அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறது இன்னொரு வித மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, பொண்ணுங்க நீங்க இப்படி செலிப்ரேட் பண்ணுங்க. பசங்களுடைய ஹாஸ்டல் டேஸ்ல ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டல்ல படிச்ச ஆட்கள்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ரண கொடூரமா என்ன பண்ணுவாங்க. என்னுடைய பர்த்டே எங்க யூஜி பண்றப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்க கேங்ல வந்து எனக்கு தான் வந்துச்சு. ஸோ அப்பதான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஃபார்ம் ஆகி எல்லாம் இருக்கிறப்போ முதல் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. அப்போ உடனே சொல்றாங்க, மச்சான் எனக்கு நைட் உனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, பாத்துக்கோ, உனக்கு என்ன பண்ண போறோம், முட்டை அடிக்க போறோம் அப்படி இப்படின்ட்டாங்க. முட்டையெல்லாம் அடிச்சிங்கன்னா வார்டன் இருப்பார், மாட்டிக்குவோம், அதெல்லாம் பண்ண முடியாது. இது முடிஞ்சு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களை துரத்தி விட்டுட்டு போங்கடா தூங்க போறேன்னு தூங்கியாச்சு. திடீர்னு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, எழுப்பி விட்டு மச்சான் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பையனை வந்து 3rd இயர் சீனியர் அடிச்சிட்டாங்க, வாடா என்னன்னு கேட்போம். யாரா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் கிளம்புறவங்க டக்குன்னு கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடா ஒரு டவுட், நம்ம பசங்க நம்மளை எழுப்புனாங்களா இல்ல வேற யாரும் எழுப்புனாங்களா. உள்ள கூட்டு போய் கேக் கட் பண்ண வச்சோன்னே ரொம்ப ஆனந்தம். அப்ப சொன்னாங்க, மச்சான் முட்டெல்லாம் அடிக்க மாட்டோம், கேக்க மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் மூஞ்சில சரின்னு பூசிக்கிட்டு இருந்தோம். அம்மா மூஞ்சி ஃபுல்லா கேக் அப்பி இருக்குது. கூட்டு போய் அந்த வாஷ்ரூம் கிட்ட நின்றுட்டு, மச்சான் மூஞ்ச கழுவி கூடாங்க. கழுவிட்டு இருக்க மச்சான் ஹாப்பி பர்த்டே பாசமா தலையில கை வச்சான். என்னடான்னு முட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி, அதாவது இது ஒரு சில நேரங்கள் இது வேற உச்சக்கட்டத்துக்கு வரப்போ வெறுப்பு இந்த மாதிரி விஷயம் வரும். இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நம்ம நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது ஒரு மலரும் நினைவாக இருக்கும். இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசும்போது அங்க எங்க எனர்ஜி வருதுன்னு தெரியாது. அடுத்ததா என்ன ரீகால் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு? அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மலரும் நினைவுகள் எதை ரீகால் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போன ஒரு லாங் ஜேர்னிஸ், ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம், இல்ல அவங்களோட போன ரோட் ட்ரிப்ஸ், ஏதாவது ஒரு சில விஷயங்கள். அப்பெல்லாம் ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகும்போது ஜாலியா தான் இருக்கும். ட்ரிபிள்ஸ் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நமக்கு பல நேரங்கள் அந்த ஏஜ்ல ஒரு இப்பெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் போகக்கூடாது, சாலை விதிகளை மீறக்கூடாது அப்படிங்கலாம் தெரிய வரும். அந்த ஏஜ்ல இருக்கிறப்ப நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு பைக் தான் இருக்கும், 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யாரையும் விட்டுட்டு என்ன பண்ண முடியாது. கண்டிப்பா 2 பேருக்கு வண்டி ஓட தெரியாது, எனக்கு மட்டும் தான் ஓட தெரியும். அப்போ அவங்களை ஏறிக்கோங்க. ஒரு முறை வந்து காலேஜ்ல இருந்து, அதாவது ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்து காலேஜுக்கு என்ன பண்ணணும் போகணும். ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு ஃப்ரெண்டோட பைக் வந்து ரிப்பேரு. ஸோ போகணும், 3 பேர் தான்றா போயிடலாம், யார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். திடீர்னு பார்த்தா எங்க பக்கத்துலேயே ஒரு 2 ஓவர்டேக் பண்ணி கையை காட்டி எங்களை என்ன பண்ணிச்சு நிறுத்திச்சு. ஹெல்மெட் போடுறதுனால சரியா தெரியல. ஹெல்மெட் அவர் நின்னதுக்கு அப்புறம் பார்த்தா டிராபிக் போலீஸ். தம்பி எந்த காலேஜ்மா படிக்கிறீங்க அப்படின்னாரு. சார் இந்த வந்துட்டோம் சார், சேவிஸ் காலேஜில் தான் சார் இருக்கிறோம், படிக்கிறோம். சேவிஸ் காலேஜில் படிச்சுட்டு நீங்க இப்பெல்லாம் போகலாமா, அவங்க காலேஜில் சொல்லி கொடுக்கல ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி நின்று, சார் சாரி சார். அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் உங்களை எனக்காக நான் ட்ரிபிள்ஸ் பார்த்தேன் வச்சேன்னா அப்புறம் என்ன பண்ணுங்க எனக்கே தெரியும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா மிரட்டி அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரோட்ல போறப்ப நடந்திருப்போம். சில நேரங்கள் நம்ம ரோட் ட்ரிப்ஸ் போயிருப்போம், ஏதோ ஒரு பஞ்சரோ அந்த நேரங்கள் நடக்கக்கூடிய அரட்டைகள். ஒரு சில டூர்லாம் போயிட்டு என்ன போச்சு அப்படின்னா, பைக் அந்த பஸ் பஞ்சரு. ஸோ அப்போ பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு, எல்லாம் சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட போயிட்டு பார்த்துட்டாங்க. அதுக்குள்ள டயர் என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு இடையில அங்கே ஷாப்பிங் போறதுக்கு டீ குடிக்கணும், எல்லாம் அங்கங்க பிரிஞ்சிருச்சு. வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டு ஏறியாச்சு. ஏறி பஸ் எடுத்துட்டு 10 தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேர் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த லைஃப்ல நடந்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ. ஸோ அந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இன் யங் அடல்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் பெயின், திடீர்னு ஒரு பெயின் ஆரம்பிக்குது, அழுத்தமாக இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இல்லை ஜா பெயின்,
இந்த மாதிரி எந்த பெயின் இருந்தாலும் அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பெயினே இருக்காது. ஒரு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், திடீர்னு வேர்த்து போகுது, இல்லை மயக்கமாக வர மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கணும். இது கூட ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி லெஸ் தென் 45 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ்லேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது ரெகுலராக 45 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் போகணும். டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குக் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டாக 8 hours ஸ்லீப் பர் டே இருக்கணும். நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது மூணுத்தில் எது இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் அ டாக்டர். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மூணுத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ரெகுலர் செக்அப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட பிபி லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, வீட்லேயே ஹோம் பிபி மானிட்டரிங், வீக்லி ஒன்ஸ் சுகர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 3 months ஒன்ஸ் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இது எல்லாத்தையும் செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இன் அடிஷன் டு தட், ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யாருக்கோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபியூச்சரில் எப்பயாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்தாலோ உடனடியாக பக்கத்தில் இருக்க கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்கறது நல்லது. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உலக நண்பர்கள் தினத்தில் நண்பர்களோடு நாம் மகிழ்ச்சியில் லைத்து இருந்த அந்த தருணங்கள் அடுத்ததா எதை நினைவு கூர்ந்து பார்க்கலாம்? அடுத்தது நினைவு கூர்ந்து பார்க்கணும்னா, நம்ம நண்பர்கள் வந்து நம்ம கூட ஒரு பேக் போனா நின்று இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தருணங்களை நம்ம வந்து நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்கலாம், அந்த டைம்ல நம்ம வந்து அவங்க கூட நின்று இருக்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது நடந்திருக்கலாம், நம்ம கூட ஏதாவது அவங்க நின்று இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தருணங்களை நினைத்து அவங்களுக்கு நீ கால் பண்ணி இப்படிலாம் நீ எனக்கு பண்ண அப்படின்னு ஒரு தேங்க் கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா தேங்க் பண்ணணும், அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் முடியும். சோ கடினமான தருணங்கள் என்னோட என் நண்பர்கள் இருந்த விஷயம் 2011ஆம் ஆண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் நைட்டு, டிசம்பர் 24ஆம் தேதி சர்ச்சில் வந்து கிரிப் நாங்கள் பசங்கள்லாம் யூத் பசங்கள்லாம் சேர்ந்து போனோம். அப்போ கிரிப் ஒர்க் போயிட்டு இருக்குது. அப்பா வந்து கம்பெனியில் இருக்கிறாங்க, அம்மாவும் தங்கச்சியும் வெளியே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. திடீர்னு எனக்கு ஃபோன் வருது வீட்டில் இருந்து, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வீட்டில் ஏதோ பிரச்சனையா, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு மட்டும் தான் ஃபோனில் என்ன பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக அப்பா ஃபோனில் திட்டிட்டு அனுப்புகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், கிரிப் அந்த குடிலுக்குள்ளே உட்காந்து எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. உடனே டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டென்சிங், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க. அவன்கிட்ட வந்துட்டு டே மச்சான் வீட்டில் ஏதோ பிரச்சனை, நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு சொல்லிட்டு, என் வண்டி கூட கிடையாது, எவனோ வண்டியில் வந்தான் ஃப்ரெண்டு, அவன் வண்டியை கூட அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நிற்குது. என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், என்ன ஏதோ தீப்பிடிச்சது, என்ன எரியுதுன்னு தெரியல. எல்லாரும் மெயினாக என்ன பண்ணாங்க, ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போய் அது என்ன எரியறதை பார்க்க வரணும். ஒரு வழியாக உள்ளே போய் அணைக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். திடுப்புன்னு ஒரு 10-20 பேர் கும்பலாக வராங்க. என்னன்னு பார்த்தா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், கையில் வந்து கம்பி, உருட்டுக்கட்டை எல்லாம். நான் கேட்டேன், எதுக்கடை இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? மச்சான் நீ கிளம்புறப்ப சொன்னியாமல வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு. பிரச்சனைனா ஏதோ பிரச்சனையாவே இருக்குமா? அவங்க அப்படி நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம், ஒரு 20-25 பசங்க எல்லாம். அப்புறம் தான் உள்ள வந்தோடனே எல்லாருக்கும் புரியுது, ஓகே இது வேற ஏதோ பிரச்சனை, ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி அப்புறம் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு லைஃப்ல வந்து இன்னைக்கு நினைச்சு பார்த்து சிரிக்கிறப்போ, ஆனா அன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலை இருந்திருப்போமா நிச்சயமா கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பரிதவிப்புல இருந்திருப்போம், ஒரு பயம் இருந்திருக்கும், என்ன பண்ண போறான்னு தெரியலங்கிற சூழல் இருந்திருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள் எப்போதெல்லாம் என் நண்பர்கள் என்னோடு உடன் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுபஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 56 பார்க்கிறோம். 3ஆம் கருத்தினுள் நாம் இப்பொழுது நுழைகிறோம். உயர்வான வழிமுறைகள். முந்தை எழுத்தின் வரவுணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்து ஒழுக்கம் பெருநெறி சேர்தல், இம்மூன்றும் விழுப்ப நெறிதூராவாறு. திரிகடுகம் 56. இன்று நாம் பார்க்கின்ற அந்த 3ஆம் கருத்து, பெரியவர்களது நெறிமுறையில் நாம் வாழ வேண்டும். முதல் 2 இளமையில்
கல்வி கற்றாக வேண்டும், கற்க வைத்தாக வேண்டும். 2 தாய் தந்தையை போற்றி மதித்து நடக்க வேண்டும். 3 பெரியவர்களது சான்றோர்களது அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த 3ஆம் கருத்து அது பெரியவர்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற அந்த உரைகள் அறிவுரைகளின் அடித்தளத்தில் இங்கு வாழ வேண்டும். வள்ளுவர் ஒன்றினை இவ்வாறு பதிவு செய்கிறார். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். அந்த விடும்ங்கிற இடத்தில் கெடும் என்று கூட போட்டால் பொருத்தமாகத்தான் இருக்கும். பொருள் என்ன? அதாவது சிற்றினம் அஞ்சும் ஒரு மாதிரியா சின்னத்தனமா சில்லறத்தனமா அல்லது விழுமியமற்ற முறையில் தகுதியற்ற தன்மையில் இங்கு கடவுள் நெறிக்கு எதிரான வகையில் முரண்பட்டு ஒழுங்கமைய தன்மையில் இல்லாமல் நெறிகள் இழந்து நிற்கின்ற அந்த சிற்றினம் தொடர்பாக அஞ்சுவார்கள். யார்? பெருமைக்குரிய அந்த சான்றோர்கள், பெரியவர்கள், நல்லவர்கள், அவர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் இந்த சிற்றினமாகவே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. தகாத செயல்களை செய்து கொண்டு அறம் தவறி இங்கு தேவையற்ற தன்மைகளெல்லாம் புரிந்து கொண்டு கெட்டவர்களாகவே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தகையோரை தங்களுடைய சுற்றமாக சேர்ந்து விடுவார்கள். அவங்க எங்களுடைய உறவு. எனவே தான் பல இடங்களிலே பல அமைப்புகளிலே தீய நெறி கொண்டவர்கள் இணைந்திருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். இது மாற வேண்டும். ஆக பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். ஆனால் அதே வேளையில் பன்றியோடு சேர்ந்த கன்றும் வேறு மாதிரி ஆகிவிடக்கூடாது. இதெல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இங்கு சான்றோர்களாக பெரியவர்களாக இருக்க வேண்டும். வள்ளுவர் தன்னுடைய நூலிலே இந்த 2 அதிகாரங்களை பதிவு செய்கிறார். 1 பெரியாரை பிழையாமை, 2 பெரியாரை துணை கோடல். இந்த 2மே நடக்கணும். இந்த சான்றோர் பெரியவர்கள் இவர்களாக இருக்கிறாங்களே, அவர்களை நாம் அவமரியாதையாக நடத்திவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. அதோடு அவர்களை நாம் துணையாக ஏற்க வேண்டும். அவர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களை உதறி தள்ளிவிடக்கூடாது. எனவே நம்முடைய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அங்கு பெரியவர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் இங்கே இருக்கிறது. இப்போ யார் பெரியோர் யார் சிறியோர்? அதற்கு நல்வழி என்கிற அந்த இலக்கியத்தில் 2ஆம் செய்யுள் இவ்வாறு சொல்கிறது. சாதி 2ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. யார் பெரியவங்க? பிறர் வாழ்வதற்கு வழங்குகிறவர்கள் பெரியவர்கள். பிறர் வாழ்வதற்கு தடையாக இருக்கிறவர்கள் அங்கு சிறியவர்கள், இழிவானவர்கள் என்பதாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நெறி. நெறி என்றால் என்ன? ஒழுக்கம், வாழ வேண்டிய அந்த முறை, விழுமியம், வாழ்வுக்கு உதவுகின்ற அந்த வழிகாட்டுதல்கள், அறவுரை, இவை எல்லாம் தான் நெறி. உங்கள் நெறி பரிசேயர்கள், மறைநறிஞர்கள் இவர்களுடைய நெறியை விடவும் சிறந்து இருக்கட்டும். எனவே தான் பெரியவர்கள் முன்னர் இளையவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். ஒரு பாட்டு கூட இப்படி வந்தது. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணை தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கேளும் முன்னே. புத்திமதிகள். இன்றைக்கு இந்த உலகம் அறிவுரைகளை கேட்பதற்கு செவிமடுக்கிற உலகமாக இல்லை. நாம் துணிச்சலோடு, ஆர்வத்தோடு, தாழ்ச்சியோடு செவிமடுப்போமே. நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடுக்கும் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நாம நண்பர்களோடு சேர்ந்து அந்த பழகின அந்த நினைவுகள், நம்ம கூட இருந்த அந்த உடனிருப்பு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து இன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன விஷயம்? அடுத்ததா எந்த விஷயத்த நினைச்சு பார்க்கலாம். நாம் நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து செய்த சாதனை அப்படின்னு சொல்லி, அந்த சாதனைனா நம்ம வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணோம், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள். நாங்க யூஜி படிக்கிறப்ப எங்களுடைய செட்டு தான் எங்களுடைய காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கோயட். அது வரைக்கும் அது வந்து பாய்ஸ் காலேஜா தான் இருந்துச்சு. நாங்க சேரும் போது யூஜி என்ன பண்ணாங்கன்னா கோயடா மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 3-4 செட் என்ன பண்ணல, காலேஜ் இந்த டிபார்ட்மெண்டல் டூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகவே இல்லை. நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனோடனே மச்சான் அந்த வருஷம் எப்படியாவது என்ன பண்ணணும், தேர்ட் இயர் வந்து படிக்கணும்னு நினைச்சதை விட தேர்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டூர் இந்த வருஷம் போய் ஆகணும். அப்போ அதுக்கு ஹெச்ஓடிட்ட பெர்மிஷன் கேட்கறப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஸோ அதை சேஃப்டி எல்லாம் பார்க்கணும். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா முந்தின நாள் டூர் போகக்கூடிய இடங்களுக்குலாம் வந்து போயிட்டு அது ஒரு கதை தனியாக நடந்துச்சு.
ஸோ அப்படிலாம் போயிட்டு வந்த நாட்களாக இருக்கும். பிஜி படிக்கிறப்போ நிறைய அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெப்சைட் இதெல்லாம் பண்ணுறப்போ கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் கூட இருந்து என்ன பண்ணுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள். அப்படி நான் என் நண்பர்களோடு சேர்ந்து சாதித்த தருணங்கள், சாதித்ததாக நான் நினைத்த தருணங்கள் என்னென்ன அதை இன்னைக்கு இது பார்ப்போம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் நெக்ஸ்ட் எபிசோட் தானாக வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் சாப்டரை யார் எழுதுகிறார்கள்? இந்த ஒரு எபிசோட் மட்டும் இல்ல இன்னொரு எபிசோட் மட்டும் என்று சொல்லி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் மறைந்து விட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பிஞ்ச் வாட்சிங் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிஞ்ச் வாட்சிங் என்பது ஓய்வா அல்லது நம்மை அடிமைப்படுத்தும் தூண்டிலா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 12:16 முதல் 20 வரை. செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என்று தொடங்கும் இயேசுவின் உவமையில் உள்ள மனிதன் தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாக நினைத்து கொண்டான். பிஞ்ச் வாட்சிங், அதாவது தொடர்ந்து நாம் காணொளிகளை பார்க்கும் பொழுது நாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறோம். பிறகு பார்க்க வேண்டும் என்பதற்காக பல எபிசோடுகளை நமது பிளே ஸ்டோரில் சேமித்து வைக்கின்றோம். இந்த ஒரு எபிசோடு மட்டும், இந்த முறை மட்டும் என்று ஆரம்பித்து விடியற்காலை வரை நாம் தொடர்ந்து வெப் சீரிஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரத்தின் மதிப்பையும் அது நம் கையை மீறி போவதையும் நாம் உணர்வதே இல்லை. அந்த செல்வந்தன், நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று தனது உடல் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல பிஞ்ச் வாட்சிங் என்பது மனிதர்களுக்கு ஒரு விதமான மன ரீதியான பெருந்தீனி என்று சொல்லலாம். இயேசுவின் ஓமையில் செல்வந்தன் தானியங்களை சேமித்து வைப்பதில் மகிழ்ச்சி கண்டான். இன்று நாமும் தொடர் வீடியோக்களை நுகர்வதில் திருப்தி தேடுகிறோம். ஆனால் அந்த திருப்தி தற்காலிகமானது என்பதை அருள்வாக்கு பகுதி தெளிவுபடுத்துகிறது. பிஞ்ச் வாட்சிங் என்பது ஒரு தொலைக்காட்சி தொடர் அல்லது OTT தொடர்களின் எபிசோடுகளை வரிசையாக தொடர்ந்து பார்க்கும் ஒரு செயலாகும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், Z5, ஹாட்ஸ்டார் போன்ற OTT பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு பிஞ்ச் வாட்சிங் என்ற தொடர் பார்வை முறை அதிகமாக பேசப்படுகிறது. அன்றாட சவால்களை எதிர்கொள்ளாமல் யதார்த்த வாழ்விலிருந்து தப்பிச் செல்லவே இன்றைய இளைய தலைமுறையினர் இத்தளங்களை விரும்புகின்றனர் என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வடிகாலாக இந்த பிஞ்ச் வாட்சிங் முறைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். மிகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தொடங்குகின்ற இந்த இடைவிடா தொடர் பார்வை பிஞ்ச் வாட்சிங் மெதுவாக அடிக்ஷனாக, ஒரு போதையாக மாற அது வாய்ப்பளிக்கின்றது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் என்னும் இடத்தில் 3 சிறார்கள் அவர்களின் பெற்றோர் அவர்களை கொரிய நாட்டு தொடர்களை பார்க்க அனுமதிக்காததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வாழ்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இணையவழி தொடர்களின் ஒவ்வொரு எபிசோட் முடிவிலும் ஒரு சஸ்பென்ஸ், அதாவது கிளிஃப் ஹேங்கர் வைத்திருப்பார்கள். அதனால் நாம் நினைத்தாலும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை. இந்த பிஞ்ச் வாட்சிங்கின் தீவிரத்தன்மை என்பது உறவுகளிலிருந்து அல்லது உறவினரிடமிருந்து ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது. தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற உளவியல் பிரச்சனைகளை வருவிக்கின்றது. யூடியூப் அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற தளங்களில் ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாகவே தொடங்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே நம்மை தூங்க விடாமல் அடுத்தது அடுத்தது என்று பார்க்க வைக்கும். எனவே செட்டிங்ஸில் சென்று ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோ என்ற வசதியை நீங்கள் ஆஃப் செய்ய வேண்டும். புத்தகம் வாசிப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைலை தூரமாக வைப்பது, அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் என்று சொல்லிக்கொண்டே இரவு முழுவதும் பார்ப்பதை தவிர்க்க சுய கட்டுப்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும்.
சிறார்கள் இத்தகைய பிஞ்ச் வாட்சிங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பெற்றோர்கள் அன்புள்ளத்தோடு ஆற்றுப்படுத்தி வழிநடத்திட வேண்டும். பிஞ்ச் வாட்சிங்கிற்கு மாற்றான படைப்பாற்றலோடு கூடிய செயல்பாட்டிற்கு சிறார்களை ஊக்குவிக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வர வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரும் அந்த செல்வந்தனுக்கும் நவீன கால பிஞ்ச் வாட்சிங் பழக்கத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை மிகவும் ஆழமானது. அந்த செல்வந்தன் தனது தானிய களஞ்சியங்களை நிரப்புவதில் திருப்தி தேடினான். நாமோ நமது மனதை காட்சிகளாலும் தகவல்களாலும் நிரப்ப பார்க்கிறோம். அவன் என் நெஞ்சே நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்றது போல நாமோ இன்னும் ஒரு எபிசோடு பார்த்தால் மனத்திற்கு திருப்தியாக இருக்கும், இன்னும் ஒரு எபிசோடு என்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அவன் சேர்த்த தானியங்கள் அவனை காப்பாற்றாதது போலவே நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த வீடியோக்களும் பிளேலிஸ்டுகளும் நம்மை ஒருபோதும் அமைதிக்கு இட்டு செல்வதில்லை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் நம்முடைய நண்பர்களோடு மகிழ்ச்சியில் லயத்தி இருந்த அந்த பொன்னான தருணங்கள் என்னென்ன ஒவ்வொன்றா இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம். வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டேல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எதை நினைச்சு பார்க்கணும்? அடுத்ததா எதை நினைச்சு பார்க்கணும்னா, நம்ம நண்பர்களோடு சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் போன் இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் இல்லை அடிக்கடி போட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு நினைவுகள் இருக்கும் இல்லையா, நம்ம எடுத்த போட்டோஸ் அதை வந்து நம்ம இப்போ எடுத்து பார்த்து அதை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம போட்டோ பாரு எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருந்திருக்கோம்னா இப்போ எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீகால் பண்ணி அதே மாதிரி போட்டோ ஷூட் இப்போ எடுக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த போட்டோஸ் அப்படிங்கிறப்ப மலரும் நினைவுகள். சோ அது வந்து நம்ம 10th 12th ஒரு ஃபேர்வெல் பார்ட்டில எடுத்த போட்டோஸா இருக்கலாம். உண்மையிலேயே ஃபேர்வெல் பார்ட்டி போட்டோஸ் வந்து நிறைய மலரும் நினைவுகள் என்ன பண்ணா எடுத்து கொடுக்கும். எங்களுடைய 10th ஃபேர்வெல் போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள் ஏதாவது ஒரு சில பிள்ளைங்க நமக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுங்களா இருக்கும். அப்ப அந்த டைம் வந்து அவன் பக்கத்துல ஃப்ரெண்ட் எவனா இருப்பான், மச்சான் நீ இங்க வா நான் அங்க நின்னுக்கிறேன். ஏன்னா போட்டோ அவங்க கீழே பெஞ்சில் இருப்பாங்க, நம்ம மேல டெஸ்க்ல பண்ணிருப்போம், நம்ம நின்னுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த போட்டோ எடுத்து பார்க்கிறப்போ ஒவ்வொரு போட்டோக்குள்ள ஏதாவது ஒரு கதை என்ன பண்ணும் நமக்கு சொல்லும். ஸோ அந்த மாதிரி நண்பர்களோடு நாம் ஒன்றாக சேர்ந்து எடுத்த இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜினால நிறைய போட்டோஸ் நிறைய செல்ஃபிஸ் எடுக்கிறோம். நான் கூட அப்படிதான். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னேன்ல 2 பேர் இருக்காங்கன்ட்டு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து நாங்க வந்து கோரஸ் பாடணும். ஸோ அப்போ வந்து போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்தது இப்போ வந்து எங்களுக்கு அனுப்பும் போது நான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டோம். சரி எப்படி இருந்திருக்கோம்ல, இப்போ நம்ம எப்படி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி நம்ம அந்த மலரும் நினைவுகளை எனக்கு கொஞ்சம் தூசி தட்டி பார்ப்போம். இன்னும் வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறையா வீடுகளுக்கு நம்ம பார்க்க போனப்போ அவங்களுடைய தோட்டங்கள் வளர்க்கிற முறை, அவங்களுடைய செடிகளோட தன்மை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாகவும் பரிதாபமாகவும் இருந்தது. இத்தனைக்கும் அவங்க வந்து நம்மளுடைய மாதா டிவியோட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்க கடைப்பிடிக்காத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். முடிஞ்சவரையிலும் நேரில் போகிறப்பெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற செய்திகள் சொல்லிட்டு வரோம். அதெல்லாம் தொகுத்து ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விதமான தோட்டங்கள்லேயும் 2 காரியம் நடக்குது. ஒன்று, அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்து தண்ணியை தெப்பமாக நிற்க வச்சு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போகிற மாதிரி பண்ணி, முக்கியமாக சாம்பல் சத்தும் தழைச்சத்தும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மரம் வந்து வெளுத்து போய் தழைச்சத்தும் இரும்பு சத்தும் இல்லாமல் வெளுத்து போன ஒரு சூழ்நிலையும், அதே நேரத்தில் அந்த பயிர் வந்து இயல்பாக இல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கத்தில் வந்து தண்ணீரே கொடுக்காம மொத்த பயிர்களும் காஞ்சு போய் ஒரு சிறப்பில்லாமல் இருக்கிற ஒரு செயல்பாட்டை பார்க்குறோங்க. வீட்டு தோட்டங்களை பொறுத்தளவில் சிறிதளவு தண்ணீராவது தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அதோடைய அடிப்படை. தினசரி காலையில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாங்க. குறைந்தபட்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது, எந்த செடியாக இருந்தாலும் சின்னதோ பெருசோ 1/2 லிட்டர் தண்ணியாவது கிடைக்கிற மாதிரி அமைப்பில் பொதுவாக தண்ணி ஊற்றி விட்டுறது நல்லது. கொஞ்சமாக தண்ணி கிடைக்கணுங்க. அல்லது ஒரு நாள் விட்டு, நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொடுக்கணும். காலையில் கொடுக்க முடியல, வேலைக்கு போகணுன்னா சாயந்தரம் கொடுக்கலாம்.
அல்லது இன்னைக்கு காலைலன்னா நாளைக்கு காலைல கொடுக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் கொடுக்கலாம். தண்ணீரே கொடுக்காம காய விடுறதுங்கிறது ஏற்புடையதாக இல்லைங்க. ரெண்டாவது, அந்த செடிகள் வெளுத்து போயிருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் சத்துக்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். பொதுவாக சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம திருப்பி இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது தான். நம்ம வடிகட்டின அரிசி கஞ்சியை வாளியில் கலந்து வச்சு தண்ணீரோட கலந்து எல்லா பயிர்களுக்கும் ஊற்றலாம். அதிலே வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம். தரையில் முட்டையை காய வச்சு தூளாக்கி அந்த முட்டைத்தோலை போட்டு விடலாம். எல்லா விதமான காய்கறிகளோட மிச்சத்தை அப்படியே நீங்கள் அந்த மண்ணிலே போட்டு விடலாம். நீங்கள் அதை மக்க வைக்காட்டியும் அப்படியே போட்டு விடலாம். இது பொதுவாக செய்கிறது. இல்லை நான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமான பொருள் ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடருங்கிறது பல்வேறு விலைகளில் கிடைக்குதுங்க. பட் 200 ரூபாய்க்குள்ளே 1 கிலோ கிடைக்கிற மாதிரி அமைப்பில் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணியில் கரைச்சி வேர்பகுதியில் ஊற்றணுங்க. இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு, அதுக்கு ஒன்றும் அளவு அப்படிங்கிறது கிடையாதுங்க. பட் நம்மளால் சாணம் வாங்கி போட முடியல அப்படிங்கிறப்ப இதோட அளவு கொஞ்சம் நல்லதாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். 15 நாளுக்கு ஒரு முறை இதை கரைச்சி கீழே ஊற்றலாங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தெளிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹேண்ட் ஸ்ப்ரே இருக்குன்னா 10, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் அந்த மாதிரி கலந்து தெளிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. பெருங்காயம் இருந்தால் கலந்துக்கலாம். எந்த செடிக்கும் பெருங்காயம் இருந்தால் 10 லிட்டர் தண்ணி அப்படின்னா ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி கலந்துக்கலாங்க. கலந்துட்டு தெளிக்கலாம். ஈஎம் கரைசல் அல்லது வேஸ்ட் டீகம்போசர் இது மாதிரி கரைசல்களை கலந்து தெளிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் பாருங்கள், பயிர்கள்லாம் பார்க்க ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் அல்லது எள்ளு புண்ணாக்கு எது கிடைக்குதோ 15 நாளைக்கு ஒரு முறை 1 கிலோ மட்டும் வாங்கி கரைச்சி கீழே ஊற்றலாம். ஒரு சில பேர் ரொம்ப கம்மியான செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா கடலை, நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, 100 கிராம் அல்லது 200 கிராம் நல்லா அரைச்சிட்டு தேவையான தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதையே அப்படியே ஊற்றி விட்டுறலாம் நேரடியாக. அந்த மாதிரி பண்ணலாம். அதில் அந்த மாதிரி கரையில் ஊற்றி விடுறது நல்லதுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த வாளியில் கிடைக்கக்கூடிய தண்ணீரோட ஹியூமிக் பவுடர் கலந்து இந்த திரவங்களை நம்ம தொடர்ந்து கொடுக்கறது நல்லதுங்க. மோர் இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு 100 மில்லி அல்லது 200 மில்லி மோர் கலந்து பயிர்களில் தெளிக்கலாங்க. இந்த வெயில் காலத்துக்கு அதை தெளிக்கிறது மிகப்பெரிய லாபம் தருங்க. கொஞ்சம் இதை மட்டும் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நண்பர்களோடு நம்ம சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த நினைவுகளை இன்னைக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன ரீகால் பண்ணணும்? ஸோ அடுத்ததா சின்ன சின்ன நினைவுகள் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ரீகால் பண்ணி பாருங்க. லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகாலும் இறைவன் இயேசு கிறிஸ்துக்கே என்ன ஆச்சு, ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் விவிலியத்திலேயே கண்ணீர் வடித்தார், அவர் மனம் விரும்பி அழுகுனார் அப்படின்னு சொல்லி எங்க வாசிக்கணும்னா அவருடைய ஃப்ரெண்டோடைய மறைவுல தான், லாசரோட இறப்புல தான் என்ன பண்றோம் நம்ம வாசிக்கிறோம் அந்த நேரங்கள்ல. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம லைஃப்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் கூடயும் எனக்கு இந்த விஷயங்கள் மறக்கவே முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதுறோம் வைக்கிறோம் அப்படின்னா, காலேஜ் படிக்கையிலே நாங்க 3rd இயர் படிக்கிறப்ப எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வெல்கம் பண்ணும். அப்போ எப்பவும் வெல்கம் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோதான் இது யூஸ்வல் நடக்கும். அப்போ திடீர்னு என் ஃப்ரெண்ட் சிவமணின்னு ஒருத்தர் என்ன சொன்னா அப்படின்னா, மச்சான் நம்ம டான்ஸ் அப்படி டான்ஸாக கொடுக்காம ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டா என்ன, நம்ம இந்த 3rd இயர்ல என்னெல்லாம் பண்ணோம், அதாவது ஃபேர்வெல்க்கு டேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டான்ஸ் நம்ம காலேஜுக்கு வரோம், ஃபர்ஸ்ட் இயர்ல ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் ஆகிறோம். அப்போ முதல் காதல் தோல்வி, அப்புறம் எக்ஸாமோட ரிசல்ட், டூர், இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணலாம், ஒரு ரெடி பண்ணலாம், ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஸ்டோரி ரெடி பண்ணி அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான சினிமா மூவி சாங்ஸ் இடையில அது டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப யாரெல்லாம் டான்ஸ் ஆட தெரியுமோ அவெல்லாம் டான்ஸ் ஆடுவான், எவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமோ அவெல்லாம் என்ன பண்ணா அந்த ஸ்கிரிப்டுக்கு இடையில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் நமக்கு நண்பர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கிறப்பதான் நம்முடைய திறமைகள் என்ன இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தருணங்கள் என்னென்ன நினைச்சு பார்ப்போம். ஓகே, சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பதிவு பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிம்பாங்க. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி நம்ம எலும்பையும் ஜவ்வையும் அது மேலே இருக்க தோலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக நினச்சி கிருமி அப்படின்னு நினச்சி செயல்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதில் ஒன்று தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். பொதுவாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு இருக்கா அப்படின்றது சிம்பிளாக ரத்தத்தில் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு பரிசோதனை இருக்குங்க. அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பி இருக்குது, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இருக்குதான்னு பார்க்கறதும், ஏஎஸ்ஓ டைட்டர் பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்குறது, ஆர்ஏ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர் பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் எது இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். பொதுவாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றின ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து கியூரபிள் கிடையாது. எந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸும் கியூரபிள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதை பேலியேஷன் அப்படின்றது பண்ண முடியும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டமும் ரொம்ப ஜாஸ்திங்க. போனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகிடும், எலும்புகளே வந்து பார்த்தீங்கன்னா மலைய ஆரம்பிச்சிடும். போன் வந்து பெண்ட் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆமா, அது எதனால பெண்ட் ஆகுது? கவனிக்காதனால பெண்ட் ஆகுது. ப்ராப்பர் வைத்தியம் ஆரம்ப நிலை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு போன் பெண்ட் ஆகுமா? வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்க சரியா கவனிக்காம விட்டு பாதிப்பு முற்றிய நிலையில் உங்களுக்கு போன் பெண்ட் ஆகி படுத்த நிலையில ஆயிடுறீங்க. இததான் வந்து தமிழ் மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடக்குவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடக்குவாதம் அப்படின்னா ஆளையே முடக்கி விடும். புரியுதுங்களா? அப்போ ஆரம்ப நிலையில இருக்கும் போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் பாதிப்பு வராமல் பாதுகாக்க முடியும். இதே இப்போ நமக்கு இதே பேஷண்ட் வராக்க, ஸ்டார்டிங் பீரியட்லயும் வராக்க, ரொம்ப கிரானிக் பேஷண்ட்டும் வராக்க. அப்போ பெண்டான நிலையில வரும்போது வலியை குறைக்கலாம், ஆனா அந்த பெண்டான எலும்பை நிமிர்த்த முடியாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேஷண்டா இருக்கிறவங்க ஜஸ்ட் இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில சின்ன ஜாயிண்ட்ல வலி வரும், சின்ன மூட்டுல வலி வரும். இதே உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து கால் மூட்டு பெருமூட்டுல தான் வலி வரும். ஆமா, இது வந்து சின்ன மூட்டுல ஆரம்பிச்சு பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு வரும். ரெண்டாவது மூட்டுக்கு மூட்டு வலி, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், காலையில எழும்போதே டைட்டா இருக்கும் ஸ்டிஃப்னஸ், இது ஒரு சிம்டம்ஸ். அடுத்தது வலி, அப்புறம் ஃபீவர், அப்புறம் அந்த ஜாயிண்ட்ல தொட்டு பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும், பிளஸ் அந்த இடம் சூடா இருக்கும். இதை வச்சு நீங்க ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நீங்களே கண்டுபிடிச்சு பேஷண்ட்டு இதையும் மீறி டவுட் இருக்குன்னா கட்டாயம் டெஸ்ட் எடுக்கணும், எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து நம்ம இதுல வித்தவுட் சைட் எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபாலோ பண்ணக்க தொடர்ந்து எடுத்து டயட்டும் ஃபாலோ பண்ணோம். டயட்ல சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் நீங்க சாப்பிடலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் எனக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்க, வேக வச்சு வறுத்து பொறிச்சு சாப்பிட்ட உடவால உருளைக்கிழங்கு வலி அதிகமாகும். இதே டெய்லி பச்சை உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க, தோலோட அரிஞ்சு கழுவி கட் பண்ணி தண்ணி ஊற்றாம அரைச்சி வடிகட்டி பிழிஞ்சு குடிங்க. அப்புறம் பூண்டு பால் சாப்பிடுங்க, காஃபி டீயை நிறுத்துங்க, சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணி குளிங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம். பிரண்டை சட்னி ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த மாதிரி உணவுகள். அதே போல் காலையில் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை சட்னி சாம்பார் எடுக்காதீங்க. பப்பாளி பைனாப்பிள் அத்திப்பழம் சாப்பாடு போல வயிறு நிறையும் அளவுக்கு நீங்க கண்டிப்பா எடுக்க. இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிச்சவங்களாக இருந்தா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே நாங்கள் சொல்றோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உலக நண்பர்கள் தினத்தில் நண்பர்களோடு நாம் மகிழ்ந்திருந்த தருணங்கள் ஒவ்வொன்றா ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்களா, லாஸ்டா நீங்க அவங்க கிட்ட எப்ப பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. உண்மையா லாஸ்டா எப்ப பேசணும்னா அது நம்ம யோசிக்கும் போது என்ன பேசணும், எப்போ பேசணும்ன்றது, எத்தனை வருஷம் ஆச்சுன்றது எல்லாருக்குமே இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்னன்னா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு நாங்க இருந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நாங்க வந்து வாழணும் இல்லையா? அப்ப எங்களுக்கு பாக்குற விஷயங்கள், பேசுற விஷயங்கள் எல்லாமே கம்மியாயிடும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே ஒன்னா இருக்கலாம். பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் இல்லையா? சோ நான் அந்த விஷயத்த சொல்ல வரேன். நீங்க சொல்றது நிஜமா வீட்டுல இருந்து பாத்துட்டு கூடிய அம்மாக்கள், பெரியவங்க, அக்கா எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ் ஜோக் கொஞ்ச நேரம் வாய மூடி எம்மனா சொல்றத கேளுங்கப்பா. எங்களுடைய குரலை அவங்க என்ன பண்றாங்க, ஒளிச்சிருக்காங்க. அதானே உண்மை இல்லையா? கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப 100% உண்மை. ஏன்னா எனக்கு திருமணமான பிறகு வேற ஊருக்கு போயிடறப்போ கண்டிப்பா வந்து ஒரு பெண்களால திரும்ப அந்த ரீயூனியன் கேதரிங் கூட முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு கேட்டா ரொம்ப கம்மியா. அதாவது இப்போ ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். ஒரு பாப்பா வந்து அவங்க அப்பாட்ட கேக்குது, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு தெரியாது யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்பாவோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு வார்த்தை வராது. சோ அதான் உண்மை. நிச்சயமாக இது போல எல்லா இடங்களையும் அது மாதிரி ஆண்கள் எல்லா நேரத்திலயும் ஒன்னா இருக்க. எங்களை மாதிரி ஊரை விட்டு வந்திருக்கீங்க. அதை யோசித்து பாருங்க. நினைச்ச நேரத்துல இருந்தாலும் நீங்க போன்ல ஒரு குரூப்னு போட்டு அதுல ஆட் பண்ணி பேசிட்டு இருப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு அந்த டைம் கிடைக்குதா இல்லையா? கண்டிப்பா குரூப் இருக்குதுங்க. குரூப்ல எப்பாவது தான் எவனாவது ஒருத்தன் எனக்கு போஸ்ட் போட்டா எவனாவது ஒருத்தன் சித்ரா எனக்கு தான் வச்சு சரி மத்த நாள் குரூப் என்ன இருக்கணும், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் அப்படிதான் இருக்கும். சோ அப்போ நம்ம நண்பர்களோடு மீண்டும் எப்போ லாஸ்டா பேசணும், எப்போ லாஸ்டா பார்த்தோம், அது வந்து பள்ளி பருவ நண்பர்களாக இருக்கலாம், கல்லூரி பருவ நண்பர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய தளத்துல கிடைச்ச நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்து திரும்ப ஒரு ரீயூனியன் போடுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். ஸோ சிறப்பு மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான சிந்தனையோடு இன்னைக்கு யாரெல்லாம் மகிழ்ச்சியா தன்னுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். சம்மணசூரில் பணிபுரியும் அருட்தந்தை பிரவீன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், பங்கு மக்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. உங்க எல்லோருக்காகவும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:6. உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, நண்பர்களை நேசிப்போம், நட்பை சுவாசிப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.